Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவை சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது கருவேப்பிலை பொடி. இது வந்து ரொம்ப ஹெல்தியானதும் கூட. அதாவது என்னன்னா முடி வந்து நிறையா உதிர்ந்து போகுதுன்னா இந்த மாதிரி பொடி செஞ்சு சாப்பிட்லாம். இது வந்து ரொம்ப அதாவது என்னன்னா பருப்பு நிறையா நம்ம ஆட் பண்ணுறதுனால ப்ரோட்டீன் வந்து நிறையா இருக்கும். இது வந்து வளரக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து அடிக்கடி கொடுக்கலாம். அதே மாதிரி என்னென்னா இதில் மருத்துவ குணங்களும் நிறையா இருக்குது கருவேப்பிலையில். அதாவது அனிமிக்காக இருக்கிறவங்க கருவேப்பிலை வந்து டைரெக்டாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பொடியில் கூட நம்ம செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. அதாவது இட்லி கருவேப்பிலை பொடி சாதத்துக்கூடையும் நம்ம பரட்டி சாப்பிட்ற மாதிரி தான் நம்ம செஞ்சுருக்கோம். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு செய்ய போகிறோங்கிறத பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி கருவேப்பிலை எடுத்துருக்கோம். அதாவது என்ன பிடிச்சோன்னா 1 கப் அளவுக்கு வரும். அதாவது 1 கைப்பிடி 1 கப் அளவுக்கு வரும். இது வந்து நல்லா 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கோம். நம்ம வந்து இதை ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணாத கர்ச்சீப் எடுத்துக்கலாம். இதில் வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு டிப்ஸ் மாதிரி தான். டக்குன்னு வந்து காயாதுங்கிறதுனால நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம். இது எடுத்துட்டு நல்லா இப்படி தேய்ச்சிங்கனாலே இந்த தண்ணி ஃபுல்லாக வந்துடும். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக காய வச்சுக்கணும். இதை நம்ம அப்படியே வந்து கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இதுக்கு தேவையானது ஒரு பொருளாக நம்ம வறுக்கிறப்பவே அப்படியே பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாயை எடுத்துக்கலாம். இந்த கருவேப்பிலையை அப்படியே கொட்டிக்கலாம். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் வந்து 1 மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அதுதான் இதை வந்து நல்லா அப்படியே ட்ரை பண்ணணும். தண்ணி வந்து போகணும்னா நம்ம அப்படியே வதக்கிட்டே இருந்தோம்னா அந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். இது வந்து என்னென்னா நல்லா காஞ்சிடும். இலை வந்து காஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக நல்லா வத்திடுச்சு. இப்போ நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து எல்லா இலைகளையுமே தர மாதிரி நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் வந்து இந்த கருவேப்பிலை வந்து என்னென்னா டேஸ்ட்டாக வரும். இதை நல்லா ரோஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். அதாவது தொட்டனா அப்படி நல்லா கிறிஸ்பியாகும். அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இலையில ஃபுல்லாக ஆயில் வந்து நல்லா வந்து ஒட்டிக்கிச்சு. இப்போ வந்து கரெக்டான பக்குவத்தில் வதக்கி எடுக்கணும். இது பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிட்டோம். பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அதாவது கருவேப்பிலோட வாசம் வந்து கொஞ்சம் தூக்கலாக வரும். அதான் வந்து கரெக்டாக வந்து நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சுன்னு. இப்போ அதாவது ஆறுனதுக்கப்புறம் தொட்டு பார்த்திங்கன்னா அப்படியே அமுத்தணும்னா பொடி பொடியாக தூளாக வேகிற மாதிரி இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான். கருவேப்பிலையை வறுத்து வச்சுக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல சலன்லாம் வரும். கொஞ்சம் ஆறுனதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா பொடியாகிடும். அடுத்தது நம்ம அதே கடாயில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு நம்ம 4 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு இதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சு வறுத்து எடுக்கணும். அதுதான் வந்து இந்த கருவேப்பிலை பொடி அதாவது பூண்டு எல்லாத்தையுமே நல்லா வறுக்கிறதுல தான் வந்து அந்த பொடி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டோம். இதையும் வந்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இதையும் சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலை 2 டேபிள் ஸ்பூன். நம்ம ஆல்ரெடி வந்து வேர்க்கடலை வறுக்கிறப்பவே வறுத்துட்டோம். இதை வந்து திருப்பி வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இதையும் ஆட் பண்ணிக்கலாம். பொன்னிறமாயிடுச்சு. இப்போ நம்ம புளி வந்து சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இது கூட ஒரு 8 மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுக்கிறப்பவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அந்த சூடே போதும். ரொம்ப நேரம் சீரகத்தை வறுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம வாசனைக்கு ஆட் பண்ணுறோம். நம்ம கடலைப்பருப்பு இது எடுத்து வச்சுக்கலாம். வரமிளகாய் எல்லாத்தையுமே வறுத்துட்டோம். அடுத்து மெயினாக நம்ம வறுக்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பூண்டுக்கு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இது வந்து என்னன்னா ஒரு 2 பூண்டு எடுத்துருக்குறோம். இதை வந்து தோல் உரித்து தனியாக எடுத்து வச்சுக்கணும்.
இதே வந்து நல்லா பொன்னிறமாக வதக்கணும். அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஏன்னா இது வந்து கருவேப்பிலையும் பூண்டு தான் வந்து மெயினான டிஷ், அதாவது மெயினான பொருள். இது நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வதக்கணும். தட்டணுன்னா அதோட எசன்ஸ் ஃபுல்லாக போயிடும். அதனால் நான் வந்து அந்த பூண்டை தட்டாமல் அப்படியே வந்து எண்ணெயிலேயே வந்து வதக்குறேன். இது வந்து ஒரு மினிமம் ஒரு 2 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டையும் நல்லா போட்டு பொன்னிறமாக வதக்கி எடுக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டை வந்து நல்லா வதக்கலைன்னா உங்களுக்கு வந்து பச்சை வாசம் அடித்த மாதிரி ஆயிரும். கருவேப்பிலை பொடியினோட டேஸ்ட்டு சுத்தமாக மாறிடும். நல்லா வதக்கிட்டோம். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தை நம்ம அப்படியே போட்டுக்கலாம். இதுக்கு என்னென்னா கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. இதை நல்லா அப்படியே எண்ணெயிலே போட்டு பொரிய வச்சுக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இதுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து போட்டாலும் நல்லாயிருக்கும். பொடியாக இருந்துச்சுன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போடுங்க. இந்த மாதிரி கட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக போட்டிங்கன்னா கூட போதும். நல்லா வாசனையாக இருக்கும். பூண்டை நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கலாம். எல்லா பொருட்களையுமே வறுத்துட்டோம். நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். இது வந்து என்னென்னா ஒரு டைட் கண்டெய்னரில் மாற்றிக்கலாம். நான் வீடியோக்காக வந்து பவுலில் போட்டு காமிக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு கண்ணாடி பாட்டில் அல்லதுன்னா பிளாஸ்டிக் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து 1 மந்த் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சுவையான கருவேப்பிலை பூண்டு பொடி ரெடி. கருவேப்பிலை பொடி எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். மனநலம் நன்குடையராயினும் சான்றோர்க்கு இனநலம் ஏமாப் புடைத்து. விளக்கம்: சான்றோர் மனநலத்தினை உறுதியாக உடையவராயினும் அவர்க்கு இனத்தின் நன்மை மேலும் நல்ல காவலாக அமையும்.